குண்டலி புரவாசனி சண்டமுண்ட விநாசனி பண்டிதஷ்ய மனோன்மணி வராகித்தாயே நமஸ்துதே. ஜெய் வாராகி, ஜெயமே வராகி, ஜெய் ஜெய் வராகி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. பிறந்திருக்கின்ற இந்த புது வருடத்துல புதுச்சேரி மாநிலத்தில் கருவடிக்குப்பம் கிராமத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கிரிசக்கர ரத வாராகியம்மன் சக்தி பீடத்துல இன்றைக்கு புது வருடத்துடைய பஞ்சாங்கம் வாசிக்கப்பட உள்ளது. பொதுவாக பஞ்சாங்கம் வாசிப்பது நல்லது. பொது வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அன்றைய நாள்ல எல்லோருமே பஞ்சாங்கம் வாசிக்கணும். ஒருவேளை பஞ்சாங்கம் வாசிக்க முடியல, அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த போல் பஞ்சாங்கம் வாசிப்பதையாவது நீங்க கேட்கணும். அப்படி கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் இந்த வருடம் முழுக்க நவ கிரகங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில இந்த வருடத்துடைய பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்டு நவகிரகத்தினுடைய அருளாசையையும் ஸ்ரீ கிரிசக்கர ரத வாராகி அன்னையின் அருளாசையும் பெற வேண்டுகிறேன். ஜெய் வாராகி, ஜெயமே வராகி. பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் வருடத்துடைய பெயர் பராபவ வருடம். மொத்தம் 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்துக்குரியதாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலே 40வது ஆண்டாக வரக்கூடியது இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் பிறந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கலியுகாதி வருடமாக கலியுகாதி 5127 வருஷங்கள், சாலிவாகன வருடம் 1948 வருஷங்கள், கொல்லம் 1201 வருடம், பசலி வருடம் 1436 வருடம், ஹிஜ்ரி வருடம் 1447 வருடம், திருவள்ளுவர் ஆண்டு 2057வது ஆண்டு. இப்படி ஆண்டுகள். அதே போல ஆங்கில ஆண்டாக 2026. இப்படி வருஷங்களை கணக்கிட்டு இந்த பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த வருடத்துடைய மந்திரி சபை அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒரு மந்திரி சபை அமைப்பாங்க. அதுல இந்த வருடம் பராபவ வருடத்திலே அமைக்கப்பட்ட மந்திரி சபையில ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக அங்காரக பகவானும், சேனாதிபதியாக சந்திர பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், சசியாதிபதியாக குரு பகவானும், ரசாதிபதியாக சனீஸ்வர பகவானும், தானியாதிபதியாக புதன் பகவானும், மேகாதிபதியாக சந்திர பகவானும், நீரசாதிபதியாக குரு பகவானும் இந்த மந்திரி சபையில இடம்பெற்றிருக்கிறார்கள். பிறந்திருக்கின்ற இந்த பராபவ வருடத்துடைய பாடல், ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பாடல் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி பிறந்திருக்கின்ற இந்த பராபவ வருடத்துடைய பாடலாக கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக்க பராபவத்தின் மேது நீர் பின்மழையால் தக்க பசுகள் தழைக்குமே, இக்குப்பளிக்காது 4 வகை பல்லுயிர்க்கு இன்பம் கலிக்காதெனவே கருது. இந்த வருடத்துடைய பாடலாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலுடைய பொருள், மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின்மழையால் தக்க பசுக்கள் தழைக்குமே
அதாவது இந்த வருடத்துல மழை என்பது தேவையான நேரத்துல பொழியாமல் பிற்பகுதியில் தான் மழை பொழியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வருடத்துல வறட்சியும் வெப்பத்தின் அளவும் அதிகமாக இருக்கும் சொல்லப்பட்டுள்ளது. தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதே போல வெப்ப மிகுதியால வறட்சி ஏற்பட்டு விவசாயங்கள் பாதிக்கப்படும் என்று இந்த பாடல்ல பொருள்பட சொல்லப்பட்டுள்ளது. பின்மழையால், அதாவது மழை ஆரம்ப காலங்கள் மழை இல்லாமல் வருடத்துடைய பிற்பகுதியில தான் மழை பொழியும் என்று சொல்லப்படுகிறது. பருவ மழை தவறி ஆண்டின் பிற்பகுதியில் மட்டுமே மழை பெய்யக்கூடும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. தக்க பசுக்கள் தழைக்குமே அப்படின்னா, இத்தகைய கடும் வறட்சியும் தீய ஒரு காலகத்தையும் தாண்டி எந்த பசுக்கள் எஞ்சி நிற்கிறதோ அவை மட்டுமே பிழைக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. பொதுவா அதாவது மேலும் என்ன சொல்றாங்கன்னா, பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கு இன்பம். 4 வகை உயிர்களுக்கும் இந்த வருடத்துல இன்பம் என்பது குறைவாகவே இருக்கும். வருடத்தின் தொடக்கத்தில் இன்பம் குறைவாக இருந்து வருடத்துடைய பிற்பகுதியில எல்லாம் சரியாக மாறி வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கலிக்காதெனவே கருது. அதாவது பொதுவா இந்த வருடம் பார்க்க போனீங்கன்னா, சோதனையில் தொடங்கி சுபத்தில் முடிகின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் அமைய இருக்கிறது. இந்த பிறந்திருக்கின்ற நிகழும் பராபவ வருடத்திலேய திதி, நட்சத்திரம் மற்றும் யோக கரணங்களை பத்தி பார்ப்போம். பொதுவா திதி, இந்த பிறந்திருக்கின்ற இந்த நாளுடைய திதியையும் நட்சத்திரத்தையும் மற்றும் கரண யோகத்தையும் வாயால் உச்சரிப்பது அல்லது காதால் கேட்பது மிகுந்த ஒரு நல்லது. அதன் பொருட்டு இந்த மந்திரி சபை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மந்திரி சபை அமைக்கப்பட்ட இந்த நவக்கிரகங்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன காரியங்களை செய்வார்கள் என்பதை இப்பொழுது இந்த பஞ்சாங்கத்துல மூலமா நாம படிப்போம். ஜெய் வாராகி, ஜெயமே வராகி. ராஜாவாக வருகின்ற, அதாவது ராஜாவாக வருகின்ற குரு பகவான் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, மழையால் பூமி செழித்து விவசாய நற்பலனை கொடுக்கும் தசாதாரர்கள் மிகும். அதாவது மழையால் விவசாயம் செழிக்கும் சொல்றாங்க. அந்த மழை கூட பிற்பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மந்திரியாக வருகின்ற அங்காரகன் இந்த வருடத்துக்கு என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, கண்டா வருஷம் வால் தானியங்கள் மற்றும் சிவப்பு பூமி பலிதமாகும் அப்படின்னு அங்காரகனுடைய செயல் இந்த வருஷத்துல அப்படி இருக்கும். சேனாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, சுகம் பெருகும், மழை பெய்து தானிய விருட்சமாகி சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அர்காதிபதியாகவும் சந்திர பகவான் வருகிறார். அவர் அர்காதிபதியாக இருந்து என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, பொதுஜன மேன்மை, மிகுந்த சௌரியங்கள், சகல காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க. மேலும் சசியாதிபதியாக வருகின்ற குரு பகவான் என்ன செய்வார்னா, சர்வஜன சேமம் உண்டாகும். அதே போல மக்களிடத்திலே அமைதியும் நட்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ரசாதிபதியாக வருகின்ற சனி பகவான் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, காலம் தப்பிய மழை பொழிவு உண்டாகும். அதாவது காலம் தப்பிய மழை பொழியும், விலைவாசி ஏற்றம் காணும் அப்படின்னு சனி பகவானுடைய பலனாக சொல்லப்பட்டுள்ளது. தானாதிபதியாக வருகின்ற புதன் பகவான் என்ன செய்வாருன்னா, அரசாங்க குழப்பம் அதிகமாகும். அதே போல காற்று மிதமான மழை, பயிர் விருத்தி உண்டாகும்.
மேலும் மேகாதிபதியாக வருகின்ற சந்திர பகவான் என்ன செய்வார்? அந்த மேகாதிபதியாக அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, நல்ல மழை, ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும், யகாதிகள் விருத்தியாகும். அதே போல நீரசாதிபதியாக வருகின்ற குரு பகவான் என்ன செய்வார்னா, நல்ல மழையால் பூமி செழித்து விவசாய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்படி பொதுவா பார்க்கும்போது இந்த நவநாயகர்கள் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறார்கள். அதாவது சந்திரனுக்கு 3, புதன் 1, குரு 3, மொத்தம் சுப ஆதிபத்தியங்கள் 7, அங்காரகன் 1, சனி 1, மொத்த பாவ ஆதிபத்தியங்கள் 2. அப்படி பார்க்கும்போது இவ்வருடம் பாவ கிரகங்களை விட சுப கிரகங்களின் ஆதிபத்தியங்கள் அதிகமாக உள்ளதால் நாடு சுபிட்சமடையும், பொதுமக்களுக்கு நன்மை உண்டாகும், அரசாங்கம் நன்கு செயல்படும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்கிறாங்க. பிறந்திருக்கின்ற பராபவ வருடமாகுது. நவக்கிரகம் எங்கெங்க சஞ்சரிக்கிறார்கள் என்று கேட்டால், இன்றைய சுபதினத்துல சூரிய பகவான் மேஷராசியிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அந்த மேஷராசியிலே சூரிய பகவானோடு சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுபதினத்துல குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் கும்பராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், செவ்வாய் பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் நீட்ச நிலையில மீன ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுப நேர காலகட்டத்துல இன்று பிறந்திருக்கின்ற இந்த பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சுபதினம், துவாதசி தேய்பிறை துவாதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்கிர யோகம், கௌளவ கரணத்துடன் கூடிய இந்த சுபதினத்துல இந்த வருடம் பிறந்திருக்கின்றது. இந்த வருடத்திலே மொத்தமாக 4 கிரகணங்கள் ஏற்பட இருக்கிறது. 4 கிரகணங்கள் என்பது மொத்தம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று 4 கிரகணம் ஏற்பட உள்ளது. இந்த 4 கிரகணத்துல ஒரு கிரகணம் கூட இந்தியாவில் தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிரகணம் கூட இந்தியாவில் தெரியாது. ஜெய் வாராகி. இந்த பராபவ வருடத்துடைய கிரக பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். திரும்ப குரு பகவான் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2026 ஐப்பசி மாதம் 13 தமிழில் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சி ஆகுவார். பிறகு இந்த வருடத்துல ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2026 கார்த்திகை 22 அன்று கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு பகவானும், சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். ஜெய் வாராகி. பிறந்திருக்கின்ற இந்த பராபவ வருடத்துல பலன்கள் என்பது பொதுவா முன்பகுதி சோதனையான கஷ்டமான காலகட்டங்களாக அமைந்து, பிற்பகுதி அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக, சந்தோஷமான காலமாக அமையும் என்பது சுருக்கமாக நாம புரிந்து கொள்ளப்படுகிறது.
செவ்வாய்க்கிழமையில் துவாதசி தேய்பிறை துவாதசி திதியில் சதய நட்சத்திரம் சுப்ர யோகம் பௌலவ கர்ணத்திலே பிறந்திருக்கின்ற இந்த சுப வருடம் எல்லாம் வல்ல மகாசக்தி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அன்னை கிரிசக்கர ரத வாராகி அன்னையின் பேரருளால் எல்லோருக்கும் ஒரு நல்ல வருடமாக ஆண்டாக இந்த வருடம் அமைய வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொள்கின்றோம்.